வணக்கம் நண்பர்களே. மாதந்தோறும் உத்திரம் நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் தான் பங்குனி உத்திரம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக இந்த பங்குனி உத்திரம் உள்ளது. பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்த நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன. குறிப்பாக தெய்வ திருமணங்கள் பலவும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் தெய்வானை திருமணம், சிவன் பார்வதி திருமணம், ராமர் சீதை திருமணம், ரெங்கநாதர் ஆண்டாள் திருமணம் என பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளன. எனவே பங்குனி உத்திர நாளில் மேற்கொள்ளும் விரதத்தை கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறப்பு மிக்க நாளில் விரதம் இருந்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடந்து ஏறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. ஒரு சமயம் தேவர்களின் வேண்டுகோளின்படி தியானத்தில் இருந்த சிவபெருமான் மீது மலர்கணைகளை ஏவி அவரது தியானத்தை கலைத்தான் மன்மதன். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். இதை அறிந்த மன்மதனின் மனைவி ரதிதேவி சிவபெருமானை வணங்கி மன்மதனை உயிர்ப்பிக்க வேண்டினாள். அவள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் மன்மதனுக்கு உயிர் கொடுத்து ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி அருளினார். அவ்வாறு மன்மதன் உயிர் பெற்று எழுந்தது பங்குனி உத்திர திருநாள்தான். எனவே பங்குனி உத்திர தினத்தன்று மன்மதன் ரதியை வழிபாடுவோருக்கு சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். இதனால் வருத்தமடைந்த தேவர்கள் முருகப்பெருமானை வேண்டி வணங்கினார்கள். அவர்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்தார். தேவர்களின் துயர் துடைத்த முருகப்பெருமானின் இந்த அரிய செயலை கண்டு மனம் மகிழ்ந்த தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மகள் தெய்வ யானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இவ்வாறு முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் பங்குனி உத்திர திருநாளில் நடந்ததாக கூறப்படுகிறது. எனவே முருகப்பெருமானின் 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய கோயில்களில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் விரதம் இருந்து பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் வேண்டிக் கொள்கிறார்கள். மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் இடம் பிடித்ததும், பிரம்மன் தனது நாவில் சரஸ்வதியை குடிக்கொள்ள செய்ததும், இந்திரன் இந்திராணியை கரம் பிடித்ததும், சந்திர பகவான் தட்சனின் 27 நட்சத்திர பெண்களை மணந்து கொண்டதும் பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடித்துதான் என்பது சிறப்பாகும். மேலும் வள்ளி தேவி அவதரித்து காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது என பல அற்புத நிகழ்வுகளும் இந்த தினத்தில்தான் நடைபெற்றுள்ளது. விரதம் இருக்கும் முறையை பார்த்தோமானால் இந்த விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்களை அனுஷ்டிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு புதிய உடை அணிந்து பூஜை அறையில் முருகப்பெருமான், சிவன், பார்வதி படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பின்பு விளக்கேற்றி பூஜை செய்து விரதத்தை தொடங்க வேண்டும். கந்தசஷ்டி கவசம், திருமுருக ஆற்றுப்படை, திருப்புகழ், சிவபுராணம் போன்றவற்றை பாராயணம் செய்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். திருமண கோலத்தில் இருக்கும் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அபிஷேகம், ஆராதனை செய்தும் வழிபடலாம். விரதம் இருக்கும் நாளில் முழு உண்ணாவிரதம் இருப்பது சிறந்தது. இயலாதவர்கள் பகலில் ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிடலாம். வயதானவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால், பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் முருகன் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் பால், பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம்.